இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 பட்ஸுக்கு 550 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜும் 60 ருபீஸ் கொடுத்து தான் வாங்கினேன். ஸோ இதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற சென்டர் கிளிப்ஸு, ரப்பர் பேண்டு, இந்த மாதிரி ஹேர் அசசரிஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஃபோர்டபுளாக என்னால் கொடுக்க முடியல. ஸோ அதனால் நம்மளே ஜாஸ்மின் பட்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணி பார்த்தேன். நானாவும் எதுவும் ட்ரை பண்ணலைங்க, வீடியோஸ் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். இப்போ இந்த பாஸ்ட் 10 டேஸாக டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து அதுக்கு மெட்டீரியல் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. பட் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஜாஸ்மின் பட்ஸ் செஞ்சுருக்கிறேன். வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணி கொஞ்சம் நானே யோசித்து ஒரு சில மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்க நம்ம கைக்கு கிடச்சிருக்காங்க. எனக்கு இவங்க 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு ஓகேன்னு எனக்கு தோணுது. நம்ம ட்ரை பண்ணி ரெடி பண்ண இந்த ஜாஸ்மின் பட்ஸ் அவுட் ஆஃப் 10 நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 ரூபி காயின் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது அப்படியே டிஷ்யூவோட எண்டில் வச்சு ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி டூத் பிக் வச்சு ஃபோல்ட் பண்ணால் சுருக்கல் இல்லாமல் நீட்டாக ஃபோல்ட் ஆகும். வீடியோவில் வர்ற மாதிரி டிஷ்யூ பேப்பரை ஜிக்ஸாகாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காயினை இந்த ஃபோல்ட் பண்ணின பேப்பர் மேலே வச்சு ஒரு ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அழகாக இந்த மாதிரி 4 பக்கமும் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 5 ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து வீடியோவில் வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை ஃபோல்ட் பண்ணும் போதும் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணுனா ஃபோல்ட் பண்ணின இடத்துல சுருக்கல் இல்லாமல் ஓரளவுக்கு நீட்டாக நம்மளால் மடிக்க முடியும். நான் இந்த வீடியோவில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்த ஃபோல்ட் பண்ணின பேப்பரை ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணின இடத்துல இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைன்ஸில் தான் நம்ம இப்போது கட் பண்ண போகிறோம். பொறுமையாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். டோட்டலாக 8 ரெக்டாங்கிள் பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைனா கிழிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அழுக்காகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்மளோட கை எப்போவுமே க்ளீனாக சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பேக்ரவுண்டும் ஒயிட் கலர்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு ரெக்டாங்கிள் பீஸை எடுத்து அதில் ஃபோல்ட் ஆகி இருக்கிற சிங்கிள் டிஷ்யூ பேப்பர்ஸையும் இந்த மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம். சப்போஸ் அது ஃபோல்ட் ஆகி இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் ஒரே ஒரு ரெக்டாங்கிள் பீஸில் நம்மளுக்கு 4 சிங்கிள் டிஷ்யூ பேப்பர்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் மற்ற ரெக்டாங்கிள் பீஸ்லையும் சிங்கிள் டிஷ்யூ பேப்பர்ஸாக நம்ம பிரித்து எடுக்க வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணலாம். அடுத்தது ஒரு டூத் பிக் எடுத்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு பீஸை எடுத்து அப்படியே அந்த டூத் பிக்கோட எண்டில் வச்சு இந்த மாதிரி மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 சைட்லையும் க்ளோஸ் பண்ணியும் மற்ற 2 சைடும் ஓப்பன் பண்ணியும் இருக்கிற மாதிரி இருக்கா? இப்போது அடுத்தது அந்த சிங்கிள் டிஷ்யூ பேப்பர்லேருந்து ஒன்று எடுத்து இந்த ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் வச்சு அதை அழகாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதே மாதிரியே அதை அழகாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரியே ஒவ்வொரு சிங்கிள் டிஷ்யூ பேப்பரையும் எடுத்து இந்த பட்ஸ் மேலே வச்சு நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே அழகாக ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா கவனமாக பாருங்கள். நான் என்ன மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணுறேன், நான் என்ன மாதிரி அதை அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடுறேன்னு பாருங்கள். இது டிஷ்யூ பேப்பருங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா கிழிஞ்சிரும். அதுக்காக அழுத்தி தேய்க்காமல் இருந்தாலுமே நம்மளுக்கு ஷேப் வராது. ஸோ கவனமாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், ஒரு ஃபிஷ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நான் தேய்ச்சி விடுறேன். எண்டில் ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தடிமனாக போகும். அதுக்கப்புறம் பின்னாடி லாஸ்ட்டு வரும்போதில் கொஞ்சம் இறக்கி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு அதை ஷேப் கொடுத்து அழகாக நம்ம ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப்பாக எடுக்கிறோமோ, கரெக்டான ஷேப்பில் நம்ம எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம பட்ஸும் அழகாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கவனமாக இந்த ஷேப் நம்ம கொண்டு வரணும். அடுத்தது ஒரு ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எப்போவுமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அது நூல் பிரிஞ்சு கீழே விழாமல் இருக்கும். த்ரெட்டை நம்ம இந்த பட்ஸில் ரொம்ப டைட்டாக நல்லா டைட்டாக சுற்றி
நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு 3 தடவை முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் அழகா இந்த மாதிரி விரிச்சு விட்டோம்னா ஒரு டான்சிங் கேர்ள் மாதிரி இருக்கா, ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இதை எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ், நம்ம காம்பு பகுதிக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த காம்பு பகுதியை அழகா நீவி விட்டு லேசாக சுருட்டி டூத்பிக்கை வெளியில் எடுத்துடலாம். ஆனால் இப்போ பாருங்களேன், இதோட காம்பு பகுதி வந்து கொஞ்சம் தடிமனாக தெரியுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுட்டணுங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றினீங்கன்னா அந்த காம்பு பகுதி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான சைஸில் கொஞ்சம் தின் ஆகிடும். அடுத்தது இந்த செல்லோ டேப் எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்களேன், நான் இந்த கலர் செல்லோ டேப் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன். நிறைய கலர்ஸ் பெயிண்ட்டு, நிறைய கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்லோ டேப்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. கடைசியில் இதுதான் கிடச்சிது. ஆனால் இதுவே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து நீங்கள் ஒரு சஜஷன் சொல்லுங்கள். மற்ற செல்லோ டேப்ஸ்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இப்போது இந்த செல்லோ டேப்பில் நம்மளோட ஜாஸ்மின் பட்ஸோட காம்பு பகுதியை வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு செல்லோ டேப் எடுத்து கீழே கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அழகாக மடித்து ரோல் பண்ணிக்கோங்க. ஏதோ ஃபோல்ட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க, சுருக்கெல்லாம். அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக இதை ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜாஸ்மின் பட்ஸோட அந்த மொட்டு பகுதியை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க, இல்லைன்னா அழுக்காயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையில்லாத காம்பு பகுதியில் குட்டியாக கீழே கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான சைஸில் ஜாஸ்மின் பட்ஸ் கிடச்சிடும். ஸோ இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ரிமைனிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மற்ற ஜாஸ்மின் பட்ஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜாஸ்மின் பட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டர் கிளிப் செய்கிறதுன்னு மேக்கிங் வீடியோ பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு சென்டர் கிளிப்பை இந்த மாதிரி ஸ்கேலில் மாட்டி வச்சுக்கிட்டேங்க. அதனால நம்மளுக்கு ஆடாமல் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். அப்புறம் B7000 க்ளூ எடுத்து சென்டர் கிளிப்போட ஹாஃப் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஜாஸ்மின் பட்ஸை நம்மளுக்கு தேவையான சைஸில் அந்த காம்பு பகுதியை குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒன்றொன்னா அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரணுங்க. நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போதுல கொஞ்சம் பார்த்து கவனமாக வைக்கணும். பொறுமையாக பண்ணுங்கள், அப்படின்னா தான் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக அழகாக கவனமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நீட்டாகவும் அழகாகவும் நம்மளோட ப்ராடக்ட்டு ரெடி ஆகுங்க. ஸோ ஹாஃப் சென்டர் கிளிப் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு ஹாஃப் சென்டர் கிளிப்ஸ்லையும் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஜாஸ்மின் பட்ஸ் 1 by 1 அதோட நுனி பகுதியை கட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு குந்தன் டிசைன் தான் ரெடி பண்ண போகிறோம். பிங்க் கலர் டைமண்ட் ஷேப் குந்தன் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டிசைன் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்தது நான் B7000 க்ளூ எடுத்துக்கிட்டேன். இதோட சென்டர் பார்ட் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு சைடும் 9 பட்ஸ் இருக்கா, ஸோ 5th பட் தான் வந்து நம்மளுக்கு சென்டர் பகுதி. ஸோ அந்த சென்டர் பார்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இப்போது ஒவ்வொரு குந்தனாக எடுத்து வச்சு நம்ம டிசைன் கிரியேட் பண்ணலாங்க. ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரியோ ஒரு ஸ்டார் ஷேப் மாதிரியோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டிசைன் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது ஒரு பக்கம் ஃபுல்லாக B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த டைமண்ட் ஷேப் பிங்க் கலர் குந்தனை 1 by 1 இந்த மாதிரி V ஷேப் மாதிரியும் வச்சு டிசைன் பண்ணிகிட்டே வரேங்க. அழகாக பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமானது பொறுமை தாங்க. நம்ம எந்தளவுக்கு பொறுமையாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ப்ராடக்ட்டும் அழகாக இருக்கும். இப்போ லாஸ்ட் குந்தன் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். ஸோ அது ஒரு டிசைனாக அழகாக இருக்குது. இதே மாதிரியே அடுத்த சைடு லெஃப்ட் சைட்லேயும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளோட சென்டர் கிளிப் ரெடி ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து இந்த ஜாஸ்மின் பட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரப்பர் பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ரப்பர் பேண்டில் இந்த அட்டாச்சரை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாருங்களேன், ஏதோ ஒரு சின்னதாக ஒரு துரும்பு மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம முடிய பிடிச்சி இழுக்கும். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த MDF அது மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கணுங்க. கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது அப்படியே விட்டுறலாம். ஒரு 1/2 hour ஆகுது காயணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு சைடில் அப்புறம் பேக் சைட்லேயும் பெயிண்ட் பண்ணி காய விட்டுறணும். இதுவுமே வந்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour பக்கத்தில் ட்ரை ஆக விட்டுட்டோம்னா நல்லதுங்க. இப்போ ட்ரை ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஜாஸ்மின் பட்ஸ் எல்லாம் காம்பு பகுதியை வந்து கொஞ்சம் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி MDFல B7000 க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஜாஸ்மின் பட்ஸை அழகாக ரவுண்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதையுமே ஒரு 1/2 hour இல்லை 1 hour 8 hours காய விட்டுட்டு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் இது சென்டர் பார்ட்டுக்கு எந்த சைஸில் நம்மளுக்கு ரவுண்டு வேணும் அப்படிங்கிறது ஒரு காயின் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த காயினை விட சின்ன ரவுண்டு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ காயின் சைஸுக்கு ஒரு OHP ஷீட்டில்
ஒரு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்கொயர் ஷேப் OHP ஷீட்லேயே திருப்பி இந்த காயினையும் வச்சு அந்த காயின் சைஸ்லேயே ரவுண்டாக OHP ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த OHP ஷீட்டில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிசைனிங் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ட்ராப் ஷேப்பில் க்ரீன் கலர் குந்தன் எடுத்துருக்கிறேன். இல்லை ப்ளூ கலர் ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் போட்டு அதில் நீங்கள் க்ரீன் கலர் குந்தனை அழகாக ரவுண்டாக வச்சோன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சைடில் ட்வீசர்ஸ் வச்சு டைட்டாக பிடிச்சிக்கிட்டோன்னா நம்மளோட டிசைன் ஆடாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்பக்கம் வைக்கிறது வந்து கொஞ்சம் சாய்வலாக வச்சுக்கலாம், ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும். சென்டரில் ஒரு பிங்க் கலர் ரவுண்டு குந்தன் வச்சு இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதையுமே ஒரு 8 hours காய விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து அந்த ஃபெவிக்ரில் வந்து காயாமல் ஒயிட் கலராகவே இருந்துச்சுன்னா திருப்பியும் காய விட்டுருங்க. அடுத்தது எண்டெல்லாம் நம்ம அழகாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி கேப் எல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ரப்பர் பேண்டு சென்டரில் B7000 க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 8 hours, மோஸ்ட்லி 24 hours நல்லா காய விட்டுட்டோம்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைனிங் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாமா? நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன்னா இந்த பிங்க் கலர் டைமண்ட் ஷேப் குந்தன் வச்சு ஒரு சென்டர் கிளிப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் சென்டரில் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. பர்ஃபெக்டாகவே நான் பண்ணலைங்க. இதுதாங்க நான் பண்ண தப்பு. நம்ம வந்து இந்த ரப்பர் பேண்டுக்கு OHP ஷீட்டில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த சென்டர் கிளிப் டிசைனையும் OHP ஷீட்டில் பண்ணிவிட்டு நான் இந்த சென்டர் கிளிப் போட்டிருந்தேன்னா ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்குமோ பர்ஃபெக்டாக அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குதுங்க? ரப்பர் பேண்ட் டிசைன் பிடிச்சிருக்கா இல்லைன்னா சென்டர் கிளிப் டிசைன்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் இதே மாதிரி வேறு வேறு டிசைன்ஸ் கூட க்ரியேட் பண்ணலாங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.